காலபைரவர்லேருந்து ஆரம்பிக்கல 8 அதான் முதல்ல வந்து பாருங்க, ஒரு பிரதட்சணம் வந்து விநாயகருக்கு ஒரு பிரதட்சணம், 2 சூரிய பகவான் சந்திரபாணிக்கு 2 பிரதட்சணம், 3 சிவபகவானுக்கு 3 பிரதட்சணம், 4 வந்து கணேசன் அல்ல ஹனுமான்ஜி, ஐயப்பன், நாராயணா, கோவிந்தா, ஹனுமான்ஜி 4 பிரதட்சணம், 5 சுப்பிரமணிய சாமிக்கு 5 பிரதட்சணம், 6 எந்த அம்மாவுக்கானாலும் பார்வதி தேவியா துளசி 6 பிரதட்சணம், 7 வந்து அரச மரத்துக்கு 7 பிரதட்சணம், 8 காலபைரவ சுவாமிக்கு 8 பிரதட்சணம் பண்ணணும். பண்ணிங்கன்னா அதான் பண்ணதுக்கு இல்லை, காசியில் பண்ணால் ரொம்ப புண்ணியம், இங்கே வேணா பண்ணலாம். காலபைரவ சுவாமி 8 பிரதட்சணம் பண்ணிங்கன்னா என்ன சாபம் பாவம் எல்லாம் விலகி மோட்சம் கிடைக்கும். அரச மரத்துக்கு 7 பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுலேருந்து கிடைக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லு அரச மரம். இங்கே இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது, இங்கே இல்லை எல்லா பக்கமும் இருக்குது. சனிக்கிழமை நீங்கள் அதை தொட்டு கும்பிடலாம், வேறு எந்த நாளும் தொட்டு கும்பிடக்கூடாது. அத்தனை பவர்ஃபுல் புண்ணியம் ரொம்ப நிறைய இருக்குது. கேட்குறவங்க யார் இருக்காங்க, சொல்கிறவங்க யார் இருக்காங்க. சேவை பண்ணால் ஆண்டவன் வந்து நல்ல இதை கொடுப்பாரு. சேவை பண்ணோம்னா லட்சத்தில் ஒரு ஆள், கோடியில் ஒரு ஆள் தான் இந்த முக்திங்கிறது கிடைக்கும். அந்த மாதிரி சேவை பண்ணுறவங்களுக்கு வந்து சேவை பண்ணுறதுக்கு அந்த ஆண்டவன் அந்த மனசு கொடுக்கணும். எதையும் எதிர்பார்க்காம சேவை பண்ணால் நம்ம ஆண்டவங்கிட்ட நேரடியாக அவர் கூப்பிட்டுக்குவார். யார் எதுவுமே செய்ய வேண்டாம், எத்தனை தடங்கள் இருந்தாலும் அவரே கூப்பிட்டுக்குவார். சேவை எதையும் எதிர்பார்க்காம சேவை பண்ணிங்கன்னா இந்த பகவான் நம்மளை கூப்பிட்டாரு. எல்லாரையும் ஆண்டவனை அனுப்பிச்சு சேவை பண்ணுவோம். ஓம் நம சிவாய.